10 நிமிஷத்துல விட்டுரும். கேட் எடுத்து மூடுங்க. கேட்ட மூடுங்க. அப்புறம் வெளிய போக கூடாது. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, என்னமோ விசாரிக்கணுமா? கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க ஐயா. கொஞ்சம் நில்லுங்க அப்படியே. எவம்ல அது? உம்ல பேட்ட அசிமா பேசுறது யாருல? என் ஊர் பொண்ண கேவலப்படுத்தற கேக்க வந்திருக்கேன். என்ன நாய் அசிமா பேசுறது? என்ன தைரியம் இருந்தா இப்ப பேசல. யாரன்னு கேக்குறல? பாண்டியன் தியேட்டர் பக்கம் வாங்கல. எங்க இருக்கான்னு காட்டு. இங்க இருக்காடா? எங்க இருக்கா? இந்த போறீங்க எங்க ஊத்துக்கான்னு சொல்லு. ஆம்பளை இருந்தா முன்னால வாளே. ஏன் சார் உங்க பிரச்சனைக்கு எங்களை நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஏன் நிக்க மாட்டேன்? 5 நிமிஷம் நிக்க மாட்டேன். உன் அக்கா நீ பிரச்சனை எப்படி அவசரப்படுவியா? 3 மணி நேரம் பட மாட்டல. 3 நிமிஷம் நிக்க மாட்டேன். நில்லவே. போலீஸ் ஸ்டேஷன் துப்பாக்கி இருக்கிற தைரியத்துல பேசுறியா? கலட்டி வச்சுட்டு வாளே. நான் யாருன்னு காட்டுதேன். ஏய், நான் போலீஸ் காரனா வரல. நல்லூர் காரனா வந்திருக்கேன். ஏன் ஒளிஞ்சு நிக்கிற? வாளே. வாளே. ஏய். Welcome, sir. எஸ்ஐயா வெளியே போயிருக்காவ. வர சொல்ல அவன. என்ன வேண்டாளு? இப்ப என்ன பண்ண? என்னாச்சு? இவன் தான் எஸ்ஐ. யார் யாந்தால? அவர் தாங்க மயில் வாங்கணும். கையெழுத்து வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு வாசல்ல உட்கார வச்சிருக்கீங்க? இல்ல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் இங்க உட்கார்ந்துருக்காரு. ஏய் ஏய் ஏய், நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாருக்கு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் யா நீ? கொலைகாரன் தானே? உன் கேஸ் கட் எடுத்து படிச்சேன். ஒரு ஆளை ட்ராப் பண்ணி மிரட்டி தற்கொலை பண்ண வச்சிருக்க. நீ தான் மயில் வாங்கணுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுப்பா ஐடி கார்டை எடு. தூத்துக்குடி உன் பவர் இவ்வளவுதானா? என்ன பிரச்சனை? ஒரே சத்தமா இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, இது சாதாரண கேஸ். நீங்களா வெளியே போங்க. ஒண்ணு என்ன சொல்ற? வண்டி நிறைய அருவா கத்தி கம்போட வந்துருக்கானுவ. உன்னைய வர ஏத்து பேசுறானுவ. சித்தப்பா, இதெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது. கிளம்புங்க. சரி தம்பி, நாங்க ஸ்டேஷனுக்குள்ள வரல. அதுக்காக பிரச்சனை என்ன நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். பாத்துக்க. ஆமா. டேய் 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 டேய், என்ன பண்ணி போறானோ பாத்து. அவன் பாட்டுக்கு இவனை பில்ட் அப் பண்றான், இவன் பாட்டுக்கு அவனை பில்ட் அப் பண்றான். என்ன நடக்குது? அக்யூஸ் தவிர யாரும் நிக்க கூடாது. எல்லாம் வெளியே போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. அக்யூஸ்டா டேய். நான் நினைச்சேன் இந்த ஸ்டேஷனை இப்பவே செங்கல்லா பிரிச்சிருவேன். உன்னை இங்கேயே வெட்டி எரிஞ்சிருவேன். நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு உங்களை எதிர்த்து பேசிட்டு ஒரு பையன் கூட உசுரோட திரும்பி போக கூடாது. ஊர்க்காரங்களை பத்தி காரணடா பண்ற. டேய் உன்னை நான் கொன்னுடு. அண்ணா, ஊர்க்காரங்க வெறி பிடிச்சு நிக்கிறாங்க. ஒழுங்கா இருங்க. ஏய் உத்தர் ஆல்பர்ட் வண்டி தரல. வண்டியை உடைச்சதுக்கு வேணா எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஆனா இந்த கடப்பாரை எடுத்து அவன் நடு மண்டையில இறக்கி பின்னால ஓடி வெளியே எடுத்துருவேன். எல்லா பையங்களையும் பிடிச்சு புளிய மரத்துல கட்டி வைடா. துளசிங்கனனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல, பார்த்தல, புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே. நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி உழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது, செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எஸ்ஐ தானே, ஓட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். ஓட்ட பிரிச்சு இறங்கி அவனை போட்டலாம் நினைச்சு வந்தியா? சொந்த ஊருக்காரவன். இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன், தம்பின்னு எல்லாம் பங்களிங்கவன். என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர்வானவ. ஒழுங்கா பொத்திக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. அண்ணா
மீதி இருக்கிற 14 நாளும் நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. போல இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதான் உன்னை கூல் பண்ணிட்டு வாங்கடான்னு அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாரு. உனக்கு எங்களுக்கு பர்சனலா என்னையா பிரச்சனை? நாம எதுக்கு தேவையில்லாம ஒரு சிக்னம் இல்ல? நடந்தது நடந்து போச்சு, சமாதானமா போயிடலான்னு அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாரு. இனிமே சிட்டில நீ பொழைச்சு போட்டுன்னு அண்ணனே முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம பசங்களை வெளியே விட்டுரு. எஃப்ஐஆர் போட்டாச்சு. என்னையா பெரிய எஃப்ஐஆர்? கிழிச்சு போட்டா முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் ரெக்கார்ட் கிழிச்சா தப்பு. கிழிச்சு போடியா, வேணா 4 புக் நாங்களே அடிச்சு தரோம். அதுக்கு தானே நீ வரணும். சூப்பரியா தோரசிங்க, இப்பதான் நீ நம்மால. சரி, எஃப்ஐஆர் ஏன் கிழிச்ச? எஃப்ஐஆர் என்னத்துக்கு கிழிச்ச? பாருடா தமாஷ் பண்றாரு. எஃப்ஐஆர் ஏன்டா கிழிச்ச? ஏன்டா எஃப்ஐஆர் கிழிச்ச? நான் யாரோட தம்பி தெரிஞ்சு பட என் மேல கைய வச்ச? சொன்ன உடனே தெரியுது ராமன் தம்பி லட்சுமணனா இல்ல தர்மன் தம்பி அர்ஜுனனா? உன் அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அராஜகமா வந்தது தப்பு. அதிகாரி முன்னாடி பெர்மிஷன் இல்லாம உட்கார்ந்தது தப்பு. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாம அடுத்தவங்க பொருளை பிச்சு போட்டது அதை விட பெரிய தப்பு. மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. உங்களெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதான நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு. ரவி, சாராய கடத்த கேஸ்காக நோடி சீஸ் பண்ணுங்க. போட்டோகிராஃபர்ஸ் வர சொல்லுங்க. ஓகே சார். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு கஞ்சா கேஸ், கொலை கேஸ், சாராய கேஸ்னு உன் இஷ்டத்துக்கு கேஸ் போட்டுட்டு இருக்க. எஃப்ஐஆர் நீயே கிழிச்சு போட்டு வைகுண்டம் மேல கேஸ் எடுத்துற. முதல்ல எல்லாரும் வெளிய விட. வாயால சொன்னத பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, அவங்கள விட்டுறேன். நான் எழுதி தரணுமா? யோ, கள்ளச்சாராய கேஸ் போட்டிருக்கியே, கள்ளச்சாராய காய்ச்சறதுக்கு இது என்ன வில்லேஜா? என்னது? கள்ளச்சாராய என்ன வில்லேஜ்ல வச்சு காச்சுவாங்களா? வில்லேஜ் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? காய்ச்சல் முடிவு பண்றா எங்க வேணாலும் காய்ச்சுவான், எதுல வேணாலும் காய்ச்சுவான். சிட்டில வச்சு காய்ச்சாம அவ்வளவு கேன்சர் வெளியில அடிக்க வச்சிருக்கா? இல்ல நீ ஸ்டேஷன் பின்னால உட்கார்ந்து எல்லாத்தையும் காய்ச்சி அடிக்க வச்சு போனியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியவே. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால அக்யூஸ்ட வெளியில விட சொல்றியா? நீ எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். தப்பு பண்ற எவனாவது அவனை பிடிக்கணும், மிதிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதவியோ பவரோ முக்கியம் இல்ல, பலம் தான் முக்கியம். தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல டொக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா குப்பை கொண்டு இருந்த நீ என்ன எடுத்து பேசுறியா? தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல தாமிரபரணி ஆத்துல குடிச்சிருந்த எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத்து நாத்தத்துல கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க உனக்கும் சரி, எல்லாருக்கும் காக்கி ட்ரெஸ் ஐயா கொடுத்திருக்காங்க. எல்லாரும் சிங்கத்தை நெத்திரியும் தோல்லையும் ஐயா வச்சிருப்பாங்க. நான் என் நெஞ்சில வச்சிருக்கேன். நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டு வரும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போட தரும். அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். என்ன சஸ்பெண்ட் பண்ணுவியா? டிஸ்மிஸ் பண்ணுவியா? பண்ணிக்க. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவங்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் முன்னாடி அனாவசியமா குடிச்சு நிக்கிற தேவையும் கிடையாது. வெளியே போயா. டேம் இட், இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். உன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம். இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன். எவன் வந்து என் இடத்துல அனாவசியமான வேலை செய்ய விடாம தடுத்தாலும் சரி, உடனே உருவிடுவேன். என்னடா பாக்குற? எதிர்பார்க்கல, எதிர்த்து நின்று அடிப்பான்னு எதிர்பார்க்கல, தனியா நின்று தட்டுவான்னு நினைச்சு பார்க்கல. ஓரத்துக்கே வந்திருக்கேன். எங்க செய்டா செய்டா. என்ன சின்ன 10 பேரை தூக்கி உள்ள போட்டா நீ என்ன பெரிய பல்பா? நான் நினைச்ச செங்கல்பேட்டு காஞ்சிபுரத்துல ஒரே நேரத்துல 6 ரவுடிகளை இருக்கிற பாக்குறியா? நாங்க நினைக்க மாட்டோமா? திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ஊர்க்காரங்க 1000 பேரை நாரி காட்டுமா? ஒரு நாளைக்கு 10 ட்ரெயின் வருது, ட்ரெயினுக்கு 100 பேர் நாரி காட்டுமா? இல்ல ஒத்தைக்கு ஒத்த நேரடியா மோதி முதல்ல முடிவு பண்ணு. நாரடி வாடா. தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷன் பின்னாடியும் ஒவ்வொரு ஜாதி இருக்கு, ஒவ்வொரு கூட்டம் இருக்கு. அத நல்லவங்க யாரும் காட்டிக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி காட்டிப்பாங்க. நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் டி, உன்னால என்ன பண்ண முடியும்? அதே நான் நினைச்சேன்னா 10 நிமிஷத்துல உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். தூக்கு அதாவே எனக்கும் வேணும். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? மல்லிகை கடை தராசுல இருந்து மண்வெட்டி வரைக்கும் பிடிச்ச வேலை செஞ்ச கைடா. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் கை நீட்டியும் நிக்க மாட்டேன், கை கட்டியும் நிக்க மாட்டேன். போலீஸ் முத்திரையில 3 சிங்கம் தான் எல்லாரும் பாத்திருப்பீங்க. பின்னால 4ஆவது ஒரு சிங்கம் இருக்கு, அதை யாரும் பாத்துக்க மாட்டீங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்ட
உசுரோட இருக்க மாட்டேன்